வணக்கம். மே 11ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்னைக்கு மே 11ஆம் தேதி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: இந்தியா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ், சவிதா ஆயில் டெக்னாலஜிஸ், டிவிஎஸ் ஸ்ரீசக்ரா மற்றும் மேக்மானி ஆர்கானிக்ஸ். இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வரும் வாரத்தில் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல். இன்ஃப்ளேஷன் டேட்டா ஏப்ரல் மாதத்திற்கானது வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மார்ச் மாதத்தில் 4.85% இருந்தது. மணி கண்ட்ரோல் சில வல்லுநர்களிடையே நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க சொல்லியிருப்பது மார்ச் மாதத்தை காட்டிலும் கொஞ்சம் குறைவாக வரும் ஏப்ரல் மாதத்திற்கான இன்ஃப்ளேஷன் அவங்க எதிர்பார்க்குறாங்க. மார்ச்சில் 4.85% இருந்தது. அப்படி வரும் பட்சத்தில் ஆர்பிஐ வைத்திருக்கக்கூடிய டாலரன்ஸ் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். தொடர்ச்சியாக 8வது மாதம் அந்த டாலரன்ஸ் ரேஞ்சுக்குள்ள இருக்கும். அவங்க சொல்லியிருக்கிற டாலரன்ஸ் ரேஞ்ச் 2% 6%. பெப்சியுடைய லேஸ் சிப்ஸில் சில மாற்றங்கள், உற்பத்தி செய்வதில் சில மாற்றங்கள் வரப்போகுதுன்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சில தினங்களுக்கு முன்னாடி ஃபார்மர், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரான ஃபுட் ஃபார்மர்ன்றவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த லேஸ் சிப்ஸும் யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய லேஸ் சிப்ஸ்க்குமான வித்தியாசத்தையும் சொல்லியிருந்தாரு. இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த லேஸ் சிப்ஸில் பாம் ஆயில் அதிகமாக பயன்படுத்தப்படுதுன்றது சொல்லியிருந்தாரு. இப்போ பெப்சி தரப்பு அதற்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பாம் ஆயில் பயன்பாட்டை குறைக்க போகிறாங்க இந்தியாவில்னு அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற தகவல். டிபிஓ டெக் ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா நேற்று 3வது நாள் மே 10ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக 86 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 26 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. அதே போல் ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் தகவல் நேற்று 3வது நாள் ஒட்டுமொத்தமாக 27 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 2.6 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. ஹெஸ்டர் பயோ சயின்சஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹6. குவார்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹792 மில்லியன், இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹64 மில்லியன், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. டாடா பேரை பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் டாடா சன்ஸ்க்கு ராயல்ட்டி கட்டிக்கிட்டு வராங்க. அந்த ராயல்ட்டி பணத்தை இப்போ உயர்த்தி இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். இரட்டிப்பாக்கி இருக்கிறாங்க. அதாவது டிசிஎஸ், டாடா ஸ்டீல், டாடா மோட்டர்ஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே டாடா பேரை பயன்படுத்துறதுனால டாடா சன்ஸ்க்கு ராயல்ட்டி கட்டிக்கிட்டு வராங்க. அதை இப்போ இரட்டிப்பாக்கி இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற விலை ₹100 கோடி. இப்போ இரட்டிப்பானதற்கு பிறகு ₹200 கோடி கட்ட போகிறதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். 5 ஆண்டிற்கு பிறகு இப்போ தான் அந்த ராயல்ட்டி விலையை அவங்க உயர்த்தி இருக்கிறாங்க. முன்னே இருந்தது ₹100 கோடி. 2015 தான் இதை அறிமுகம் செய்திருக்கிறாங்க போல தெரியுதுங்க. ₹75 கோடி. அப்போ 2019ஆம் ஆண்டில் அது ₹100 உயர்த்தி இருந்தாங்க. இப்போ அது ₹200 கோடி உயர்த்தி இருப்பதாக கிடைத்த தகவல். டிசிஎஸ் ஏற்கனவே நிதியாண்டு 2024 டாடா சன்ஸ்க்கு ₹200 கோடி ராயல்ட்டி கட்டி இருப்பதாக அதே எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. டாடா மோட்டர்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஆர்டினரி ஷேருக்கு ₹6 டிவிடெண்டும், ஏ ஆர்டினரி ஷேருக்கு ₹6.20 அறிவிச்சிருக்காங்க. இந்த ஏ ஆர்டினரி ஷேர்ன்றது டிவிஆர் ஷேர்ஸ்ன்றது என்னுடைய புரிதல். இந்த ₹6 ஸ்பிளிட் அப் என்னன்னு பார்க்கும்போது ₹3 நார்மல் டிவிடெண்டும், ₹3 ஸ்பெஷல் டிவிடெண்டும். அதே போல ஏ ஷேருக்கு ₹3.10 நார்மல் டிவிடெண்டும், ₹3.10 ஸ்பெஷல் டிவிடெண்டும். ஸோ ஒட்டுமொத்தமாக ₹6 ஆர்டினரி ஷேருக்கு, ஏ ஆர்டினரி ஷேருக்கு ₹6.20. எப்போ இந்த டிவிடெண்ட் பேமெண்ட் செய்யப்படும்? ஜூன் 28ஆம் தேதிக்கு உள்ளார பேமெண்ட் செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் ₹17,407 கோடி. மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்தது ₹7,084 கோடி. எதிர்பார்த்தது காட்டிலும் அதிகமாகவே அறிவிச்சிருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 222% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் பேசிஸில் 13% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை கிட்டத்தட்ட ₹1,20,000 கோடி. மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்தது ₹1,22,000 கோடி. இந்தியா பிஸ்னஸ் இப்போ டெப்ட் ஃப்ரீயாக இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே போல் நெட் ஆட்டோமோட்டிவ் டெப்ட் ஃப்ரீ 2025 நிதியாண்டில் கம்பெனி எட்டுவாங்கன்னு மணி கண்ட்ரோல் செய்தி சொல்லியிருக்கு. நிதியாண்டு 2024 ஹையஸ்ட் எவர் ரெவென்யூ மற்றும் ப்ராஃபிட்ஸை எட்டியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் முழு ஆண்டிற்கு ₹37,764 கோடி. போன வருடம் பார்க்கும்போது ₹479 கோடி மட்டுமே இருந்தது. நிதியாண்டு 2025 43,000 கோடி டாடா மோட்டர்ஸ் ஒதுக்கி இருக்கிறாங்க. எதற்காக? ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், நியூ டெக்னாலஜிஸ்க்காக அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க.
மார்ச் மாதத்தில் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க டாடா மோட்டர்ஸ் டிமர்ஜர் குறித்து. அவங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் மற்றும் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து டிமர்ஜ் பண்ணுறதுக்கான திட்டத்தை அவங்க அறிவிச்சிருந்தாங்க மார்ச் மாதத்தில். இந்த குவார்ட்டரில் இந்த சிவி கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கான ரெவென்யூ பார்க்கும்போது 21,590 கோடி ரூபாய், 1.6% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2,022 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் 326 கோடி ரூபாய் மட்டுமே இருந்தது. அதே போல் பேசஞ்சர் வெஹிக்கிளுடைய ரெவென்யூ பார்க்கும்போது 14,400 கோடி ரூபாய், 19% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 394 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் 252 கோடி ரூபாயாக இருந்தது. கம்பெனியுடைய ஏஜிஎம் 79வது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஜூன் 24ஆம் தேதி நடைபெற போறதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. பாலிகேப் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 30 ரூபாய். ரிசல்ட் பார்க்கும்போது Q4க்கான ரெவென்யூ 55,919 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 5,535 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த மற்றொரு தகவல் என்னன்னா, டிசம்பர் மாதத்தில் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து சோதனை நடத்தி இருக்கிறாங்க. ஆனால் எழுத்துப்பூர்வமாக அல்லது அதிகாரப்பூர்வமாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து எதுவுமே வரலன்னு பாலிகேப் சொல்லியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல அப்டேட் கொடுத்திருக்காங்க. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே உடைய ஒரு டெண்டர்ல லோவஸ்ட் பிடரா திகழ்றாங்க. 38 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க RVNL. அரபிந்தோ ஃபார்மா தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆந்திர பிரதேஷ் ஆலையில் ஆய்வு நடத்தி இருக்கிறாங்க. மே 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும். அதற்கு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. அது விரைவில் சரி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க அரபிந்தோ ஃபார்மா. டாடா பவருக்கு HSBC ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. டவுன்கிரேடுக்கு பிறகு ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 300. நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 28% கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சயின்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. ஹைப்போ கால்சியமியா சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்து புதுச்சேரி ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சயின்ஸ். நெட்வெப் டெக்னாலஜிஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய புது ஆலையை அவங்க திறந்திருக்கிறாங்க ஃபரிதாபாத்தில். ஹை அண்ட் கம்ப்யூட்டிங் சர்வர் ஸ்டோரேஜ்க்கான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நெட்வெப் டெக்னாலஜிஸ். டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்க ஹோம் கிரெடிட் இந்தியாவில் மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 81% ஸ்டேக் வாங்குறாங்க 554 கோடி ரூபாய்க்கு. மீதம் இருக்கிற 19% ஸ்டேக்கை பிரேம்ஜி இன்வெஸ்ட் அண்ட் அதர் அசோசியேட்ஸ் வாங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ். சிப்லா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 13 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 2. குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் பேசிஸில் டோட்டல் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 6,163 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 934 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 79% அதிகரிச்சிருக்கு. டாக்டர் லால் பேத்லாப்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 6 ரூபாய். கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 545 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 86 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 51% அதிகரிச்சிருக்கு. வெங்கீஸ் இந்தியா லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 7 ரூபாய். கோ டிஜிட் குறித்தான அப்டேட் நம்ம நேற்றும் முந்தநேற்றும் பார்த்துருந்தாங்க. IPO குறித்தான அப்டேட் இப்போ அவங்க விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. லோவர் பேண்ட் அவங்க நிர்ணயித்திருப்பது 258 ரூபாய், அப்பர் பேண்ட் 272 ரூபாய் தகவல் கிடைத்தது CNBC TV 18ல். இந்த IPO வழியாக 2,615 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி. விராட் கோலி மற்றும் நடிகர் அனுஷ்கா சர்மா இதில் முதலீடு செய்திருக்கிறாங்கன்ற தகவல் நம்ம முன்னவே பார்த்துருந்தோம். எப்போ IPO ஓப்பன் ஆகுது? மே 15ஆம் தேதி. முடிவடையும் நாள் மே 17. இந்த IPO வழியாக ஃப்ரெஷ் இஷ்யூ 1,125 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. ஆஃபர் ஃபார் சேல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வதன் மூலமாக 1,489 கோடி ரூபாய் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. அதாவது 5.47 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க CNBC TV 18ல். கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு போய்கொண்டிருக்கு? கோ டிஜிட்டில் 50 ரூபாய் கூடுதலாக போய்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் பிரீமியம்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சஃபயர் ஃபுட்ஸ், KFC மற்றும் பிஸா ஹட் நடத்தக்கூடிய நிறுவனம் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 6,297 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 8 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 0.1% அதிகரிச்சிருக்கு. ஜொமேட்டோக்கு MK குளோபல் கொடுத்திருக்கிற டார்கெட் 230 ரூபாய். முன்ன அவங்க சொல்லியிருந்தது 170, உயர்த்தி இருக்கிறாங்க டார்கெட் பிரைஸை. நேற்று க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 10 ரூபாய் 80 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 23. செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபாய். கல்யாணி ஸ்டீல்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 10 ரூபாய்.
டாடா மோட்டார்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் டாடா மோட்டார்ஸ் ஃபினான்ஸ் லிமிடெட். இது கீழே வரக்கூடிய வெஹிக்கிள் ஃபினான்சிங் சப்சிடரிஸ் அனைத்துமே டாடா கேபிட்டலுடன் இணைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். நேற்று வெள்ளிக்கிழமை மே 10ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. மே மாதம் நாம் முழுவதும் பார்த்துட்டு இருக்கிறது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து நெட் செல்லர்ஸாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. 2118 கோடி ரூபாய்க்கு நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க நெட் செல்லர்ஸாக. எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க பை வந்து 11,603 கோடி ரூபாய். எவ்வளவுக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க 13,721 கோடி ரூபாய். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 2,710 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவு பை 10,678 கோடி ரூபாய். எவ்வளவுக்கு செல் 7,968 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. இது நேற்று வெள்ளிக்கிழமை மே 10ஆம் தேதிக்கான டேட்டா. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.